தமிழ்நாட்டில் நாளை 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை மையம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மழை நிலவரம் தொடர்பான மேலும் விவரங்கள். தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பு நாளைய தினம் அதிக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த இருக்கக்கூடிய 7 தினங்களுக்கு தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பு பெருமளவு வரக்கூடிய 2 நாட்கள் நிறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்கள்ல, குறிப்பா கடலோர தமிழகத்தினுடைய ஓரிரு இடங்கள பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், நாளைய தினம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான தென் தமிழக பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை என்ற அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இதன் காரணமாக இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அதாவது நாளைய தினம் விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் 12ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இதன் காரணமாக நாளை மறுநாள் 12ஆம் தேதி இந்த 4 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதே நேரத்தில் நமக்கு அதிகபட்ச வெப்பநிலையுடைய மாறுதல் போக்கும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி அந்த காலகட்டங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தினுடைய இயல்பான அளவில் வெப்பநிலை சென்னையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வட தமிழ்நாட்டு பகுதிகளில் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் மற்றும் வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள் இருப்பதற்கும், தென் தமிழ்நாட்டில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதற்குமான ஒரு இருபோக்கான வானிலை நிலவரங்கள் நிலவுவதற்கான சாதகமான சூழல் தற்போது இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி மாணிக்கம்.